ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் மஷ்ரூம் வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள், மிளகா வத்தல், கடுகு, மஞ்சத்தூள், சீரகம், உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது காளான் எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும், உளுந்தம்பருப்பு செவக்கட்டும். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது கொஞ்சம் மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தல் ஒரு 3 வத்தல் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சு உளுந்து செவந்ததும் வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். காளானை நல்லா கழுவிட்டு, அதில் மண் இருக்கும், அதை நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கின உடனே காளான் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க காளானை சேர்த்து அதையும் வதக்கலாம். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். வதங்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறுவோம். காளானில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்போது நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்க வேண்டியது தான். இதுக்கு தண்ணி தேவையில்லை. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வதக்கலாம். மஷ்ரூமில் 100 கிராம் எடுத்துக்கிட்டால் அதில் 35% ப்ரோட்டீன் இருக்குது. அவ்வளோ சத்து இருக்குது. இதை எல்லோரும் சாப்பிட்லாம். போன் டென்சிட்டி அதிகப்படுத்துது. அது மாதிரி நம்மளோட பல்லெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். முடி வளர்ச்சிக்கும் உதவும். அனிமிக்காக இருக்கிறவங்க காளானை நிறையாவே எடுத்துக்கலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. பேட் கொலஸ்ட்ரால் இல்லாமல் தடுக்குது. சேர விடாது. நம்ம பேட் கொலஸ்ட்ராலை சேர விடாது. அடிக்கடி இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால். அதை மாதிரி கேன்சர் இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். இதை மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். காளானை எந்த விதத்துலையாவது எடுத்துக்கலாம். மஷ்ரூம் சூப் செஞ்சு சாப்பிட்லாம், கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம், பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்லாம். இந்த வதக்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடுக்கிறதுக்கே போதும். குழம்பு கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் இதை கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி ஒரு கிளறி இறக்கிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.